நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல. ஆரம்பத்துலேருந்து நானும் அவர் மேலே தப்பான எண்ணத்துல தான் இருந்தேன். ஆனால் இன்னைக்கு தான் உண்மையாலுமே அவரை பற்றி என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. பாவம் கதிர். ஒருத்தங்க எந்தெந்த சூழ்நிலையிலேருந்து ஒவ்வொரு முடிவு எடுக்கிறாங்கங்கிறது இப்போதான் என் கண்ணால் பார்க்க முடியுது. நான் படிக்கணும்னு ஒரே காரணத்துக்கோசரம் அவங்க அம்மாவோட தலையை விற்க துணிஞ்சிருக்காங்களே. இந்த மாதிரி மனசு எல்லாருக்கும் வருமானு தெரில. ஆனால் கதிருக்கு வந்திருக்கே. கதிர், இந்த ஜென்மம் மட்டும் இல்லை, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி, நீங்கள் தான் எனக்கு புருஷனாக வரணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்க போகிறேன். என்னை விட்டு எப்பயும் போயிடாதீங்க கதிர். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, உங்களுக்கு எனக்கும் தான் கல்யாணம் நடக்கும். இதை யாராலையுமே தடுக்க முடியாது. பாவம் புள்ள ரொம்ப வருத்தத்தில் இருப்பா போல. சே, எந்த முகத்தை வச்சு அவங்கக்கிட்ட போய் பேசுறது. கடவுளே, இந்த சூழ்நிலைக்கு எங்களை ஆளாக்கிட்டே. மலரு, செம்மாடி, துணியை மாற்றிட்டியா? மாற்றிட்டம்மா. ஏம்மா நீங்கள் வருத்தமாக இருக்கீங்க? என்னம்மா நடந்ததே நினச்சிட்டு இருக்கீங்களா? இல்லடி. அப்புறம் ஏம்மா முகம் இப்படி இருக்கு? செம்மாடி, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. என்ன மன்னிச்சிருமா. இது தவிர வேற என்ன உன்கிட்ட கேட்குறதுன்னு எனக்கு தெரியல. என்ன மன்னிச்சிரு. என்ன மட்டும் இல்லை, உங்கள் அப்பாவையும் தான். இதை பாருங்கம்மா, நடந்தது நடந்துருச்சு. இனி அதை நினச்சி வருத்தப்பட்டு என்ன ஆகுது சொல்லுங்க. என்னதான் இருந்தாலும் உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டமேம்மா. எங்களை என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரில. அம்மா, உங்கள் இடத்துலேருந்து பார்க்கும்போது புள்ள வாழ்க்கை நல்லா இருக்கணும், புள்ள தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. எந்த ஒரு அம்மாவாக இருந்தாலும் இப்படி தனமாக நினைப்பாங்க. அதை தானே நீங்களும் சரி அப்பாவும் சரி நினச்சிருக்கீங்க. தப்பு இல்லைம்மா. ஆயிரம் தான் இருந்தாலும் நான் வசந்தியை பேசின பேச்சு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. எந்த முகத்தை வச்சு நான் அவன் மூஞ்சில முழிப்பனோ எனக்கே தெரியல. அம்மா, நம்ம தப்பு பண்ணிட்டோம் நம்ம மனசான நினச்சி மற்றவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாலே அது மறைஞ்சிருமா. நீங்கள் இன்னமும் இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. என்னமோம்மா, வயசில் சின்ன பிள்ளையா இருந்தாலும் நீ பார்த்து பக்குவமாக நடந்துக்கிற. உன் அழகு பக்குவம் எங்களுக்கு இல்லையே. ஆமாம், அனுபவம் தான் நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். அந்த மாதிரி இதே நம்ம அனுபவமாக எடுத்துக்கணும், அவ்வளோதான். இதை நினச்சி வருத்தப்பட ஒன்றுமே இல்லை. இனிமேலாவது நாம் உஷாராக இருந்துக்கணும், அவ்வளோதான். இங்கே பாருமா, எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி, கதிருக்கும் உனக்கும் தான் கல்யாணம் நடக்கும். நான் கண்டிப்பாக அப்பாவை சமாதானம் பண்ணிடுவேன். நீ தைரியமா இரு. இப்போதைக்கு நீ படிக்கிற வழியை மட்டும் பாரு, சரியாம்மா? ம், சரிங்கம்மா. ஆமாம், அதுக்காக கதிர் கூட பேசக்கூடாது பழகக்கூடாதுன்னு தயவு செஞ்சு எனக்கு முட்டுக்கட்டை போடுறாதீங்க. அதை இனிமேல் ஒரு காலமும் என்னால் ஏற்றுக்க முடியாது. என்னைக்கு தாலியை வைத்து படிக்க வச்சாங்கன்னு தெரிஞ்சதோ அப்பயே நான் மனசார அவங்கள புருஷனா ஏற்றுக்கிட்டேன். இதுக்கு மேலே நீங்கள் எங்கள் உடம்பு தான் பிரித்து வைக்கிறீங்களே தவிர மனசு இல்லைம்மா. புரியுதுமா, புரியுது. அந்த தம்பி உண்மையிலுமே உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருப்பாருன்னு இதை வச்சு என்னால் கணிக்க முடியுது. நீ எதுவும் கவலைப்படாத, நீ தைரியமாக இருக்கு, அவ்வளோதான் அம்மா சொல்லுவேன். சரிங்கம்மா, அப்பா கிட்டேயும் வருத்தப்பட வேணான்னு சொல்லுங்கள். அப்பா என்னை பார்த்தாலே தங்கி தங்கி நிற்கிறாரு. எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரிலம்மா. என்ன பண்ணுறதுமா, கொஞ்சம் விட்டுருந்தா காரியம் கெட்டு போயிருக்கும்ல, அதை தான் அப்பா நினச்சி வருத்தப்படுறாரு. மற்றபடி ஒன்றும் இல்லைம்மா. ம், சரிங்கம்மா. அப்புறமா போய் வசந்தி எடுத்துக்கிட்ட பேசிட்டு வாங்கம்மா. நம்ம இதனால் ஒதுங்கி இருந்தால் மட்டும் என்ன ஆகுது சொல்லுங்கள். பாவம், அவங்களா இருக்கவும் இப்படி ஒரு முயற்சி பண்ணி இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தியிருக்காங்க. அவங்க அளவுக்கு மனசு யாருக்குமே வராதுமா, சத்தியமாலுமே சொல்கிறேன். நீ சொல்கிறது உண்மைதான் மலரு. இந்த காலத்தில் இப்படிப்பட்ட ஆளுங்க கிடைக்க ரொம்ப கஷ்டம். ஆனால் கிடைச்சவங்களையும் நான் தவற விட்டுட்டேனே, என்னத்த சொல்கிறது. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இது வரைக்கும் எப்படியோ, இனிமேலாவது நம்ம பார்த்து நடந்துக்கணும். சரிம்மா, சரி நீ படுத்து தூங்கு, காலையில் காலேஜ் இருக்குல்ல. சரிங்கம்மா. எம்மாடி, 2 நாளுக்கு முன்னாடி அம்மா உன்னை படிக்க விடாமல் பண்ணிட்டேன். அது எவ்வளோ பெரிய முட்டாள்தானே எனக்கு தான் தெரியுது. ஆமாம், உங்களுக்கு தெரியாத இன்னொரு விஷயம் இருக்குது. அது என்னன்னு நான் சொல்லட்டுமா? சொல்லுமா. அன்னைக்கு கிளாஸ் எடுக்கணுமா, நான் ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் கிளாஸ் எடுக்க முடியும். ஆனால் அன்றைக்கி நான் எதுவுமே எடுக்கிற நிலமையில் இல்லை. ஏன்னா நீங்கள் வீட்டில் ஒரு மாதிரி இருந்தீங்க, படிக்கவும் இல்லை. எனக்கு ஏன்டா காலேஜ் வந்தோன்னு தான் இருந்துச்சு. ஆனால் கதிர் என்ன தெரியுமா பண்ணாரு, நீ கிளாஸ் எடுக்கிறத மட்டும் பாரு, காலேஜுக்கு வந்தால் மற்ற யோசனை எதுவுமே இருக்கக்கூடாது, உனக்கு படிக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னாங்கம்மா. என்னம்மா சொல்கிற? அந்த தம்பி அப்படியே சொன்னார்? ஆமாம்மா, கதிர் சொன்ன வார்த்தைக்கோசரம் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணி வெறும் 10 நிமிஷம் தான் இருந்தது. ப்ரிப்பேர் பண்ணி கிளாஸ் எடுத்துட்டேன். எல்லோரும் கிளாப் பண்ணாங்கம்மா. அப்போ தான் நினச்சேன் நம்ம உடஞ்சி போய் எந்த ஒரு இடத்துலையும் உட்காரக்கூடாதுன்னு. என்னை மன்னிச்சிருமா, உன்னை இப்படி ஒரு சூழ்நிலை தள்ளினது நான் தானே. நீ வீட்லேயே படிச்சிருந்தா கூட இந்த ஒரு நிலமை வந்திருக்காது. என்னத்தை தான் சொல்கிறதோ, என் புத்தி ஏன்டா அப்படி தடுமாறுதுன்னு எனக்கு தெரியலம்மா மலரு. அம்மா, இதை நான் சொல்லி கட்டணும்னு சொல்லலை. சூழ்நிலைகள் ஒவ்வொரு மாதிரி இருக்குமா, நாம தான் புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும். அதுக்காக தான் சொன்னேனே தவிர மற்றபடி உங்களை தப்பை சுட்டி கட்டுருக்கலம்மா. சரி மலரு, இனிமேல் அம்மா நல்லபடியாக நடந்துக்குவேன். நீ சந்தோஷமா இரு, அது போதும் எங்களுக்கு. ம், சரிங்கம்மா. சரி, நான் படுக்கிறேம்மா, காலையில் காலேஜ் இருக்குல்ல. சரிம்மா, நீ படு. இந்த சிவாவால் எவ்வளோ பெரிய பிரச்சனை, ஒரு குடும்பத்தை கலைக்கிறதுக்குன்னு இவனுங்கெல்லாம் திட்டம் போட்டு திடீரானுங்க. இவனுங்க மாதிரி ஆளுங்களை சும்மாவே விட்டுருக்க கூடாது. எல்லாம் நேரம். பாவம் மலரு, அவங்க அம்மா அப்பா பேச்சையும் கேட்க முடியாம
எனக்காகவும் எதுவும் பண்ண முடியாம நடுவுல மாட்டிக்கிட்டு முழிக்கிறா. ஏன் தான் இப்படி எல்லாம் கடவுள் அவளுக்கு சூழ்நிலை அமைக்கிறாரோ. பாவம் அவ. எனக்காக எல்லாத்தையுமே தூக்கி எறிய தயாராயிட்டாளே. அவ்வளோ காதல என் மேல. நான் அதுக்கெல்லாம் தகுதியானவனான்னு கூட எனக்கு தெரியல மலரு. உன் காதலை நான் காப்பாற்றணும் கடைசி வரைக்கும். அது மட்டும்தான் எனக்கு மனசுல ஓடிட்டே இருக்கு. நல்லபடியா நமக்கு கல்யாணம் நடக்கணும். நடக்கும், கண்டிப்பா நடக்கும். பரவாயில்ல, அந்த வசந்தி அக்காவும் அவங்க வீட்டுக்காரரும் புத்திசாலித்தனமா எல்லாத்தையும் கெடுத்து விட்டாங்க. இல்ல, இந்த சிவா நினைச்சதுதான் நடந்திருக்கும். மலருதான் எல்லாத்திலும் பணைய கைதியா நின்றுப்பா. ஆண்டவன் தான் இவங்க ரூபத்துல வந்து காப்பாத்திருக்காரு. என்னென்னமோ நினைச்சு கடைசியில என்னென்னமோ நடந்துச்சு. ஆனா எல்லாம் நல்லதுக்குன்னு தான் நினைக்கிறேன். எவ்வளவு தூரம் நடந்தோம் அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். என்னது இது? மந்தவன் வீட்டுல தான் என்ன ஆளை காணோம். எங்க போனா? ஒருவேளை ஆத்தங்கர பக்கம் இங்கே இருக்கானே என்னமோ. இந்த பயில தனியா விடக்கூடாதே, ஒரே சண்டையா வேற கிடக்குது. சரி, போய் கூப்பிட்டாவது வருவோம். வயசான காலத்துல நம்மளால முடியல. வீட்டுல இருக்கானா? இவனை தேடுறதே இப்ப நம்ம வேலையா போச்சு. ஏன் தான் அந்த பையன் இப்படி பண்றானோ? அத்தானே பார்த்தேன், அங்க ஆளை காணோம்னு இங்க வந்து நின்றுட்டான். ஐயா கதிரே, பாட்டி, நீ எங்க பாட்டீங்க? நல்லா தான் இருக்கும் கதை. ஐயா, வீட்டுல எல்லாம் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க மாலை நேரம்? வீட்டுக்கு வா. பாட்டி, கொஞ்ச நேரம் நான் இருந்துட்டு வரேன். நீங்க வீட்டுக்கு போங்க. ஐயா, நீ ஒழுங்கா வீட்டுக்கு வா, இல்லைன்னா இரு, நானும் அந்தாண்டி வரேன். பாட்டி, வேண்டாம் வேண்டாம், இங்கெல்லாம் ஒரு கல்லு சகதியமா கிடக்கு. நானே வர இருங்க. வாயா, சும்மா நினைச்ச நேரத்துல அப்படி வந்து நிக்க கூடாது. வா, வீட்டுக்கு போலாம் வா. சரி, இரு பாட்டி, வரேன். ம். போலாம்ல, நான் வருவேன்ல பின்னாடியே. ஒண்ணும் வேண்டாம், நீ வந்தினா தான் நான் போவேன். வா. சொன்னா மட்டும் கேட்க மாட்டே பாட்டி நீ. சரி இரு, நானும் வரேன். வரேன்னு சொல்றதை தவிர அங்கே தான் நின்றுக்கலாம். வாயா. நீ ஏன் பாட்டி தேடி இங்கெல்லாம் வர? நான் என்ன சின்ன குழந்தையா? வீட்டுக்கு வர மாட்டேனா என்ன? சின்ன குழந்தையா பெரிய குழந்தையா, நீ என்னோட பேரன். உன்னால அப்படி எங்க போட்டுன்னா என்னால விட முடியாதியா. வீட்டுக்கு வா. எப்பா பாட்டி, குழந்தைங்களை கூட அந்த காலத்துல தனியா விட்டுருவாங்களாட்டு நீ என்ன விட மாட்டேங்கிற. சரி சரி, வா, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். நடங்க. ஐயா கதிரே, எதுக்கே அங்க போய் தனியா நின்றுட்ட? ஏன்யா? ஒண்ணும் இல்ல பாட்டி, மனசு கொஞ்சம் சங்கடமா இருந்தது. அதனாலதான் சும்மா தண்ணியை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஐயா, இங்க பாரு, பாட்டி ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்க. என்ன பாட்டி? இந்த உலகத்துல கஷ்டமும் மன நிம்மதியும் இல்லாத எத்தனையோ பேர் இருக்காங்க. என்ன பண்றதுயா? எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். நம்ம கையில எதுவுமே இல்லை. ஆனா ஒண்ணு, என்னைக்கும் நம்பிக்கையை மட்டும் கைவிட்ட கூடாது. நம்பிக்கையை வச்சுக்கிட்டு தான் நாம ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சு போயிட்டே இருக்கணும். நடக்கிறது நடக்கட்டும் விடு. பாட்டி உன் கூட இருக்கல, தைரியமா இருப்பியா? என்னமோ முகத்தை தொங்க போட்டு இப்படி நின்றுக்கவன். இல்ல பாட்டி, மலர நினைச்சாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது? ஐயா கதிரே, உங்களுக்கு சாதகமா தானே எல்லாமே முடிஞ்சிருக்கு. அவங்க அம்மா அப்பா என்ன சொல்லியிருக்காங்க? சரி படிக்கட்டும், கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒன்னும் உனக்கு கட்டித்தர மாட்டேன்னு ஒத்த காலில் நிக்கலையே. நீயும் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறவன். இருந்தாலும் அவங்க இன்னும் வாய் திறந்து சொல்லல பாட்டி. அந்த ஒரு வருத்தம் தான். ஐயா கதிரே, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. அவங்க அம்மா அப்பா இடத்துல இருந்து நீ கொஞ்சம் யோசி. இன்னைக்கு போன நமக்கே இப்படி இருக்குன்னா இத்தனை வருஷமா நல்லது கெட்டது பார்த்து அந்த பிள்ளைய வளர்த்து ஆளாக்கியிருக்காங்க. அவங்க நினைச்ச மாதிரி ஒண்ணு நடக்கணும்னு அவங்க நினைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையாப்பா கதிரு? கரெக்ட் தான் பாட்டி. சரி, இப்ப உனக்கு கல்யாணம் ஆகி ஒரு புள்ள பிறக்குது. அந்த பொட்ட பிள்ளைய உன் ஆசை தீர வளர்த்தி நீ நினைச்ச மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுப்பியா? இல்ல அந்த பிள்ளை ஆசைப்பட்டதேன்னு சொல்லி யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுப்பியா? நானா இருந்தனா என் பிள்ளை ஆசைப்படிதான் பாட்டி கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். ஐயா, அது இப்ப நீ பேசுற. இந்த இடத்துல இருந்து பேசும்போது உனக்கு அப்படி தோணும். ஆனா அந்த புள்ள வளர்ந்து அந்த இடத்துல இருந்து நீ யோசிச்சு பாரு. அப்ப அவங்க அம்மா அப்பா மாதிரி தான் நீயும் நினைப்ப. அது இயற்கை தான்பா, அதை குறை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆமா பாட்டி, அவங்க இடத்துல இருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே அது பெரிய விஷயம் தான். அவங்க தான் கொஞ்சம் பொறுமையாருன்னு சொல்லியிருக்காங்களே, பாத்துக்கலாம். எனக்கு இன்னொரு வருத்தம் பெருசா ஒண்ணு இருக்கியா? அந்த வீணா போனவன் நீ அந்த பிள்ளை என்ன பாடுபடுத்த போறானுங்கிற பயம் தான் எனக்கு இருக்கு. யாரை பத்தி சொல்ற? அந்த வீணா பண்ண சிவாவா? ஆமா ஆமா, அந்த கம்யூனிட்டி நாயத்தான் சொல்றேன். அவன் கொஞ்சம் நஞ்சம் ஆட்டம் ஆடி இருக்கான். அவன் பழி வாங்கணும்னு நினைச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணுவான். நீ தான் கூட இருந்து அந்த பிள்ளையை பத்திரமா பாத்துக்கணும். கண்டிப்பா பாட்டி, இனிமே மலர் விட்டு நான் எங்கேயும் தனியாவே போக மாட்டேன். அவன் என்ன வேணாலும் பண்ணுவான் பாட்டி. ஆமாய்யா, கெட்ட நாய்களை திருத்த முடியாது. நாம தான் ஒதுங்கி போய்க்கணும். அதனாலதான் சொல்றேன், நடந்தது நடந்துச்சு. இனிமே நடக்க போறது என்னவோ அதை பத்தி யோசி. சும்மா வந்தது போனதை பத்தியெல்லாம் யோசிச்சு மனசு சங்கடப்பட்டு இருக்காது. சரியா? சரிங்க பாட்டி. இவ்வளவு நேரம் கொஞ்சம் குழப்பத்துல இருந்தேன், இப்பதான் கொஞ்சம் தெளிவு கிடைச்சிருக்கு. எதுனாலும் பாட்டிக்கிட்ட மனசு விட்டு பேசியா. நான் இருக்கல்ல, நான் பாத்துக்க மாட்டேனா? சரி பாட்டி. சரி, உள்ள வந்து படு, நாளைக்கு காலேஜ் போகணும்ல. ஆமா பாட்டி, நாளைக்கு காலேஜ் இருக்கு. சரி, வந்து படுத்து தூங்குற வழியே பாடு. சரி பாட்டி. ஐயோ, என்னது இது? இத்தனை மிஸ்ஸுகள் விட்டுருக்காளே. ஓ, சைலண்ட்ல இருந்து கவனிக்கவே இல்லையே. போனா வேற திட்டுவாளே. ரம்யா வேற பசியில் இருப்பா. சரி, போய் பார்சலை கொடுப்போம். சாப்பிட வச்சுட்டு தான் சண்டை போட வைக்கணும். ஷிட், எப்படி மறந்தேன்? எதுக்கு கூப்பிட்டானும் தெரியல. பாவம், இத்தனை மிஸ்டேக்கள் விட்டுருக்கா. போய் தான் பார்க்கணும். என்னது இது? இந்த வீட்டில் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி இருக்காங்களே. எப்படி நம்ம இந்த வீட்டில் வாழ போறோன்னே தெரியலையே. ஐயோ,
இவங்க பாட்டியே இப்படி இருக்காங்க, அப்போ இவங்க அம்மா? ரம்யா, அதுவும் இவர் இல்லாத போது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் போல. கடவுளே, என்னடா இப்படி சொதிக்கிற? முதல்ல இவர் வரட்டு, எங்கே தான் போனாரோ? போனவரை டக்குன்னு வீட்டுக்கு வராரா? பசிக்குது. எவ்வளோ நல்லா வெயிட் பண்ணுறது. சே. ரம்யா, படா வந்துட்டாரா? ரம்யா டோர் ஓப்பன் பண்ணிடி. ஆ, வரேன். பொண்டாட்டி குளிச்சிட்டியா? ரம்யா, உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். குளிச்சிட்டியான்னு கேட்டேன். ஏன் ஒரு மாதிரியா இருக்கா? ஒன்றும் இல்லை. ஏன் என்னை பார்த்தா தெரியல குளிச்ச மாதிரி? என்னாச்சு என் செல்லத்துக்கு இவ்வளோ கோவம்? முதல்ல உங்கள் மொபைல் எடுங்க. எத்தனை கால் பண்ணியிருக்கேன், என்ன பண்ணீங்க பார்க்காம? ஐயோ சாரிடி, வந்தது வராதமா அதை தான் கேட்டு திட்டுவியா? நானே உன்னை டைவர்ட் பண்ணலான்னு அதை இதையும் பேசுகிறேன். நீ என்ன அதுலேயே குறியா இருக்க? ஏங்க, கால் பண்ணால் எமர்ஜென்சி கால் பண்ணுவாங்க, இல்லை எடுத்து என்னன்னாவது கேட்போம். எதுவுமே கிடையாது அவங்கக்கிட்ட. ஏன் ஃபோன் எடுக்கல? சாரி ரம்யா, மொபைல் சைலண்ட்ல இருந்துக்கு, நான் கவனிக்கல. ஏன்டா இப்படி இருக்கீங்களோ? நான் எவ்வளோ டைம் ட்ரை பண்ணேன். சாரிடி, பார்க்கல. சரி, பசிக்குது. ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்களா இல்லையா? இதோ உனக்காக டிஃபன் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடலாமா? நீங்களும் சாப்பிடலையா இன்னும்? ஏண்டி உன்னை விட்டுட்டு நான் மட்டும் எங்கடி தனியாக சாப்பிடுறது? 2 பேத்துக்கும் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். வா சாப்பிடலாம். சரி, ஓகே. என்னாச்சு முகத்தில் ஒரு கலையே இல்லையே? ஏன் ரம்யா, ஏன் யாராவது ரூமுக்கு இது வந்தாங்களா? இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லைங்கன்னு சொல்கிற பார்த்தா ஏதோ இருக்க மாதிரி தோணுது. என்ன நடந்தது? அப்பாட்ட பேசுனியா இல்லை பாட்டிக்கு இது வந்தாங்களா? இங்கே பாரு, ஏதோ மறைக்க ட்ரை பண்ணுறேன்னு தெரியுது, பட் உன்னால தான் முடியலல்ல. சொல்லு, என்ன நடந்தது? ஒன்றும் இல்லை, ரொம்ப பசியாக இருக்குன்னு கீழே கிச்சனுக்கு போனேன். கிச்சனுக்கா? எதுக்கு, சமைக்கவா? இல்லைங்க, சாப்பிட ஏதாச்சும் இருந்தால் எடுத்து சாப்பிட்லான்னு தான். ரொம்ப பசியாக இருந்ததுன்னா உங்களுக்கு கால் பண்ணேன், நீங்கள் எடுக்கவே இல்லை. வேறு நான் என்ன பண்ணுறது? சாரி ரம்யா, நான் தான் கவனிக்கலன்னு சொல்கிறேன்ல. இனிமேல் இந்த மாதிரி நடக்காது, ப்ளீஸ். சாரி. சரி விடுங்க. கிச்சனில் போய் ஒன்றும் இல்லைன்னா இவ்வளோ கோவமா? ம், ஆமாங்க, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. சரி, நான் தான் இப்போ டிஃபன் வாங்கிட்டு வந்திருக்கல, இங்கே உட்காந்து நம்ம 2 பேரும் சாப்பிடலாம், சரியா? ம், சரிங்க, ஓகே. இவர்கிட்ட சொன்னால் பாட்டிக்கிட்ட போய் சண்டை போடுவாங்க. வேண்டாம், நம்மளால இதுக்கு வீணா பிரச்சனை. ஏய் என்ன முடிச்சுக்கிட்டே நிற்கிறேன்? ஆ, ஒன்றும் இல்லைங்க. ஆமாம், மம்மிக்கு கால் பண்ணியா இல்லையா? இன்னும் இல்லைங்க, பண்ணணும். எப்படி? நான் உன்னை அப்பயே கால் பண்ணி பேசுன்னு சொல்லிட்டு போனல. பாவம்ல அவங்க, நம்ம என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயத்தில் இருப்பாங்க. சரி, சாப்பிட்டு அப்புறமா பேசுவியா, ரிலாக்ஸா? ம், சரிங்க, சாப்பிட்டே பேசுகிறேன். சரி ரம்யா, சரி நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டேன், நீ எல்லாம் பிளேட்டில் எடுத்து வை. ஆ, ஓகே. டே சிவா, இன்னும் அதையும் யோசிச்சு என்னடா ஆக போகுது? ஏன்டா இவ்வளோ டென்ஷன் ஆகிற? டென்ஷன் ஆகாம வேற என்ன பண்ண சொல்ற? சொல்ல நம்ப வச்சு கழுத்தறுத்திட்டீங்களே, நீ கூட தான். டே மச்சி, நான் என்னடா பண்ணேன்? நான் உனக்கு ஹெல்ப் தாண்டா பண்ணேன். நீ என்னடா கடைசியில் என்னைய சொல்ற? பேசாதடா, அவ்வளோ கடுப்புல இருக்கேன். மச்சி இங்க பாரு, நடந்தது நடந்துச்சு, இப்படி நடந்துக்க கூடாதுதான். என்ன பண்றது? நான் ஒன்று நினைச்சா அது வேற மாதிரி ஒன்றும் போய் முடியுது. சாரி மச்சி. இங்க பாரு, நீ சாரின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிருவேன். ஆனா பட்ட அவமானம் எனக்கு மட்டும்தாண்டா தெரியும். அந்த வலிய வேதனையும் என்னால மறக்கவே முடியாது. அப்படி ஒரு அசிங்கத்தை வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லை. புரியுதுடா, அதுக்காக என்ன பண்ண முடியும் சொல்லு? நாம இதை என்ன மாத்தவா முடியும்? இங்க பாருடா, நடந்தது எதுவும் மாத்த முடியாது. ஆனா இனிமேல் நடக்க போறது என்னவோ அதை நம்ம மாத்தலாம்ல. புரியலடா சிவா, என்ன சொல்ல வர? ஆமா, உனக்கு புரிஞ்சுட்டாதான் மழை வந்துருமே. நீ கோவப்படாம சொல்லுடா. சரி, நடந்ததுக்கு நானும் தான் ஒரு காரணம் ஆயிட்டேன். எப்படியாவது அதை சரி பண்ணலாம்னா நானும் உன் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கேன். என்ன பண்ண சொல்ற? நான் நல்லபடியா தான் நினைச்சேன். கடைசியில அந்த தாடிக்காரன் எல்லாத்தையும் சொதப்பிட்டான். நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன்டா. இங்க பாருடா, நம்ம விழிச்ச வழியில அவங்கள உழவக்கலான்னு பார்த்தா கடைசியில அவங்க விழிச்ச வழியில நம்ம போய் விழுந்து தொலைஞ்சிட்டோம். அத விதின்னு சொல்றது போலாடா. விதி உள்ள ஒரு மண்ணை வெட்டி உள்ள, எல்லாம் அந்த தாடிக்காரன் செஞ்ச சதிதான். சரி விடுடா, திரும்ப திரும்ப அதை பத்தி பேசி நீ தான் டென்ஷன் ஆயிட்டே இருக்க. ஆமா, இந்த தாடிக்காரனை பத்தி விசாரிக்க சொன்னானே, அவன் பேக்ரவுண்ட் என்ன ஏதுன்னு விசாரிச்சே இல்லையா? சாரிடா, அதான் சொல்லணும்னு நினைச்ச வந்தேன், மறந்துட்டேன். எல்லாத்தையும் மறந்துட்டே இரு. உன்னை எல்லாம் ஃப்ரெண்டின் கூட வச்சிருக்க மாதிரி என்ன சொல்லணும். சரி சொல்லு, அவன் வீடு எங்க இருக்கு? அவனுக்கு பிள்ளைங்க பசங்க யாராவது இருக்காங்களா இல்லையா? அதை முதல்ல சொல்லு. டேய் மச்சி, புள்ள ஒருத்தி இருக்காடா. அவன் வீடு அதே லைன்ல கடைசியில இருக்கு. அது மட்டும் இல்ல, மலர் படிக்கிற அதே காலேஜில் தான் அவ பிள்ளையும் படிக்கிறா, ஃபைனல் இயர். என்ன சொல்ற, ஃபைனல் இயரா? ஓ, அதே காலேஜ் தான் படிக்கிறாளா? அப்ப இனிமே அவளதான் ஸ்கெட்ச் போட்டு தூக்கணும். மச்சி, ஓ நீ அப்படி வரியா? ஆமாடா, இனி மலர் பின்னாடி சுத்தி ஒரு வழி ஆக போறதில்ல. பேசாம அவ பின்னாடி சுத்த போல அந்த தாய்க்கான பிள்ளை பின்னாடி சுத்தினாவது பழிக்கு பழி வாங்க முடியும். டேய்,
இதெல்லாம் தேவையில்லாதது மச்சி. ஏன் வீணா ஸ்டெயின் பண்ணிக்கிற? இல்லடா, அவ்வளோ சீக்கிரத்துல எல்லாம் இதை விட முடியாது. எல்லாம் முடிய போற நேரத்துல அவன் வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டான். அதே மாதிரி அவன் பிள்ளைய நான் இதெல்லாம் ஒன்று பண்ணணும். அந்த வழி அவன் கடைசி வரைக்கும் மறக்கவே கூடாது. அதுதான் இனிமே என்னோட நோக்கமாவே நான் வச்சுக்க போறேன். டேய், அவன் பண்ணதுக்கு நீ அவன் பிள்ளைய பள்ளி வாங்கி என்ன ஆகுது? நீயே கொஞ்சம் யோசிச்சு பாருடா. அவன் யோசிச்சு ஏதோ பண்ணானா? நான் மட்டும் எதுக்கு யோசிக்கணும்? இப்படியெல்லாம் என்னால பாவம் பார்த்துட்டு இருக்க முடியாது. பாரு நான் என்ன பண்றேன்னு அவளை. டேய், இன்னும் ஒன்னு சொல்லிக்கிறேன். எது பண்ணாலும் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுத்து பண்ணு. எடுத்தா கௌத்தம் பண்ணி இப்ப மாட்டின மாதிரி மாட்டிடக்கூடாது. அதுக்கு தான் சொல்றேன். சேச்சா, அவ்வளோ சொல்லிட்டாலும் அந்த வாய்ப்பை விட்டுற மாட்டேன். இது எனக்கு கிடைச்சிருக்க பெரிய வாய்ப்பு. அதை எப்படி பயன்படுத்துறேன்னு மட்டும் பாரு. சரி, என்ன பண்ணாலும் சரி, மாட்டிக்காத. அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். ஏற்கனவே ஒரு டைம் பட்டுட்டோம். திரும்பி படுற அளவுக்குலாம் நம்மகிட்ட தெம்பு இல்லப்பா. நீ அவன் எவன் மட்டும் என்கிட்ட காட்டு. பிளான் பண்ணி நான் அவளை கவுத்துறேன். டேய், இவனே இப்படி இருக்கான், அவ பிள்ளை எப்படியோ, இதை வேற நான் சொல்லணுமா? எப்படின்னா என்ன, எல்லாத்தையும் மடக்கி காட்டுவான் இந்த சிவா. இந்த டைலாக் எல்லாம் நல்லாதான் இருக்கு. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குன்னு. எல்லாம் சரிதான். காலையில் நீ பஸ் ஸ்டாப்புக்கு வந்து சரி, அவ எவன் எனக்கு காட்டு. அப்புறம் நான் பார்த்துக்கிறேன். சரி மச்சி. சரி, போய் படுத்து தூங்கு போ. நீ தூங்க? எனக்கு தூக்கம் வரல, நீ போய் தூங்கு. எப்படி வரும்? நடந்ததை மறக்க முடியாம தான் இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கோம். சரிடா, விடு. என்னன்னே தெரியல, காலையில இருந்து ஒரு மாதிரி குளிர்ந்த மாதிரி இருக்கு. ஒரு மாத்திரையை போட்டு படுப்போம். இந்த பிள்ளைகிட்ட சொல்லிட்டு தூங்குவோம் கொஞ்ச நேரம். சர்மி, சர்மி, என்னதான் பண்ணுவாளா? ஏ சர்மி, என்னது இது? அவளை கூப்பிட்டா சிம்பு வரான். ஏமா கத்திட்டே கிடக்குறான்? டேய், உங்க அக்கா தலை கூப்பிட்டேன். அவன் இங்க இல்ல, ஏதோ எழுதிட்டு கிடந்தான். எழுதிட்டு இருக்காளா? குளிர்ந்த மாதிரி இருக்குடா, மாத்திரையை போட்டு படுக்கிறேன். நீ அக்கா கிட்டே தோசையை சுட்டு தர சொல்லி சாப்பிட்டுக்கிறியா? நான் சொன்னா கேட்க மாட்டேன், நீயே சொல்லு. ஆமா, எதுக்குமா கூப்பிட்டேன்? நீ ஏன் வந்துட்டியா? இங்க வாமா ஒரு நிமிஷம். சொல்லுங்கம்மா. ஏம்மா? ஏமாடி, அம்மாக்கு ஒரு மாதிரி குளிர்ந்த மாதிரி வருதுமா. நீ தம்பிக்கு தோசையை சுட்டு கொடுத்துரு, நான் சித்த நேரம் படுக்கிறேன். ஏம்மா, இல்லைன்னா ஹாஸ்பிட்டலாவது போயிட்டு வருவோமா? வாங்கினேன். அதத்தான் நானும் சொல்றேன், அம்மா வரமாட்டேங்குது. இல்லடி, மாத்திரையை போட்டு படுத்தனா சரியாயிரு. என்ன ரெஸ்ட் எடுக்க மட்டும் விடுங்க, அது போதும். சரிம்மா, நீ படுத்துக்கோ. சிம்புக்கு நான் தோசை சுட்டு கொடுத்துக்கிறேன். இதே நான் சொல்லியிருந்தா கேட்டிருப்பியாடி? இல்லை சிம்பு, உனக்கு நான் தோசை சுட்டே கொடுத்ததில்ல. நீ மட்டும் ஆனால் இப்படி பேசிடாதடா. சரிம்மா, சரி, சண்டை போடாமல் இருங்க. அம்மா சித்த நேரம் தூங்குறேன். சரிங்கம்மா, படுத்துக்கோங்க. சரிம்மா. சர்மி, எதுக்குடி கூப்பிட்டா? அம்மா வேற இங்கதான் படுத்திருக்காங்க, என்னன்னு சொல்லு. சிம்பு, நீயும் நானும் இப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவோமா? நீ எனக்கு காசு தரேன்னு சொன்னல, அதை எடுத்துட்டு வரியா? ஏடி, நைட்டு நேரத்துல எங்கடி? எதுக்குடி கேக்குற? எங்கன்னு சொல்லு. ஏ சிம்பு, பரதநாட்டிய கிளாஸ் போய் ஜாயின் பண்ணிட்டு வந்துருவோம்டா. அம்மா தூங்கும் போதே போயிட்டு வந்துடலாம். அம்மா முழிச்சிட்டு இருந்தா விட மாட்டாங்க சிம்பு. ப்ளீஸ்டா, நீ கூட காசு தரேன்னு சொன்னில, அதை எடுத்துட்டு வரியா? இதுக்குதான் என்ன கூப்பிட்டியா? என்னடா குழந்தையா கூப்பிடுறாளேன்னு பார்த்தா காசு வேணும், கிளாஸுக்கு போறாளாம். எங்க அம்மா முன்னாடி ஏண்டி நீ வேற எந்திரிச்சு காணும்னு பார்த்தா என்ன பண்ணுவ? நீ சிம்பு, சீக்கிரமா போயிட்டு வந்துருவோம்டா. ப்ளீஸ்டா தம்பி, டைம் இல்லடா. இன்னைக்கு போய் ஜாயின் பண்ணிட்டாதான் நாளைந்து கிளாஸ் போக முடியும். காம்படிஷன் வேற பக்கமா வந்துச்சு சிம்பு. ப்ளீஸ்டா. சரி, வரேன். அவளை மாட்டினா அவ்வளோதான், உன்னை கொடுத்து விட்டுருவேன். சாக்குறேன். தேங்க்ஸ்டா தம்பி. சரி, நீ போய் காசு எடுத்துட்டு வரியா? காசு என் கையில தான் இருக்கு. நேரா போலாம். நான் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. தேங்க்யூ தம்பி. கோவப்படாத, போயிட்டு டக்குன்னு வந்துடலாம்.